ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை பபுள். வணக்கம், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்தை பற்றி தான். ஸோ நான் ரீசெண்டாக போட்ட வீடியோ இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வீடியோ வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கிலாந்துல எப்படி வீடு வாடகைக்கு எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ ஏன் இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ரீசெண்டாக தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இங்கே வந்து வாடகைக்கு வந்தோம். ஸோ பேண்டமிக் அப்போ தான் நாங்கள் கல்யாணமும் செஞ்சது, வாடகைக்கு வந்ததும் அப்போ தான். ஸோ அந்த வீடு வாடகைக்கு தேடும்போது நம்ம கற்றுக்கின சில விஷயங்கள், நம்ம கவனிச்சு பார்த்த சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். வீட்டு வாடகைக்கு வரும்போது ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களை பார்க்க வேண்டியது வரும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூகேல இருக்கிறவங்க இல்லைனாக்கா யூகேக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க தொடங்கலாம். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா வந்து இங்க எங்க நீங்க போய் வீடுங்களை வாடகைக்கு தேடலாம் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க யூகேல இங்கிலாந்துலயே இருக்கிறவங்களா இருந்தாக்கா நீங்க ஒண்ணு செய்யலாம், நேரா போய் தேடலாம். அதுக்குன்ட்டு வந்து எஸ்டேட் ஏஜென்சிங்க இருக்கு. ஸோ நீங்க நேரா போயிட்டு ஒரு ஏஜென்ட் கூட உட்காந்து உங்களோட விருப்பங்கள், நீங்க வந்து வீட்டுல என்னென்ன தேடுறீங்க, என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டு அவங்க அந்த மாதிரி வீடு வச்சிருந்தாங்கனாக்கா அதை பார்த்து நீங்க வாடகைக்கு எடுக்கலாம். இல்லைனாக்கா நீங்க நார்மலா ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி டூலெட் போர்டுங்க இருக்கும். ஸோ அதுலயே வந்து உங்களுக்கு ஏஜென்சி நம்பரும் இருக்கும், ஏஜென்சி என்ன ஏஜென்சினும் இருக்கும். ஸோ நீங்க அப்படியும் நீங்க அவங்க கூட கான்டாக்ட் வச்சு பார்த்து வீடை வந்து நீங்க பிடிச்சிருந்தாக்கா வாடகைக்கு எடுக்கலாம். நாங்க மெயினா யூஸ் பண்ணது என்னன்னா வந்து இன்டர்நெட் தான், சைட்ஸ். ஸோ நீங்க வந்து டைரக்டா ஏஜென்சியோட சைட்ல போயும் வீடு வாடகைக்கு எடுக்கலாம். நாங்க யூஸ் பண்ணது வந்து இந்த ஜூப்லா, ரைட் மூவ் அப்படின்ற 2 சைட் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் வீடு வாடகைக்கு தேடுறதுக்கு. ஸோ இந்த 2 சைட்லையுமே வந்து உங்களுக்கு வேற வேற ஏஜென்சியில் என்னென்ன வீடுங்க வாடகைக்கு எடுக்கிறாங்களோ அதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். தனித்தனி சைட்டில் போய் தேடாமல் ஒரே சைட்டில் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த 2 சைட்டும் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் இந்த வீடும் வந்து அப்படி தான் வந்து நம்ம வாடகைக்கு எடுத்தோம். அண்ட் இன்னொன்று உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து, தனியா வரீங்க இல்லை தனியா நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க, நீங்க தனி ஆளு, உங்களுக்கு ஒரு வீடு தேவையில்லை, ஒரு ரூம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹவுஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம் மட்டும் வாடகைக்கு எடுத்தாக்க உங்களுக்கு கொஞ்சம் செலவு கம்மியாகும், உங்களுக்கு வாடகை கம்மி. ஸோ அந்த மாதிரி வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குன்ட்டு தனி சைட் இருக்கு, ஸ்பேர் ரூம் அப்படின்ற ஒரு சைட்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி சைட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து உங்களோட ரூமை வாடகைக்கு எடுத்துக்கலாம். ரெண்டாவதா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, வீடு தேடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு வச்சுங்க. உங்களுக்கு எங்க வீடு வேணும், வீடு எப்படி இருக்கணும், உள்ள என்னென்ன இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னாக்கா இங்க நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க வீட்டுல. அதுல என்னென்ன நீங்க வந்து மெயினா கவனிக்கணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட குயிக்கா சொல்லிடுறேன். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து ஹவுஸ், வீடு, தனி வீடு வாடகைக்கு எடுக்கலாம், இல்லைனாக்கா ஃபிளாட், அபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க வாடகைக்கு எடுக்கலாம். இந்த ஹவுஸை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேற வேற டைப் கொடுக்குறாங்க. செமி டிட்டாச் ஹவுஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வீட்டோட ஒரு பக்கம் இன்னொரு வீட்டோட ஒட்டி இருக்கும். இதுவே டிட்டாச் ஹவுஸ்னாக்கா உங்களுக்கு 2 பக்கமே ஃப்ரீயா இருக்கும், தனி வீடா இருக்கும். இதுவே நீங்க வந்து டெரஸ்ட் ஹவுஸ் வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து நீங்க 2 வீட்டுக்கு நடுவுல இருப்பீங்க. ஸோ உங்க 2 செவருமே இன்னொரு வீட்டுக்கு ஒட்டி தான் இருக்கும். இதுவே வந்து நீங்க பங்களா ஹவுஸ் அப்படின்ட்டு ஒன்று வாடகைக்கு எடுத்தீங்கன்னாக்கா அது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பெரிய பங்களா ஹவுஸ்லாம் இல்லை. இங்க இருக்கிற பங்களா ஹவுஸ் வந்து எல்லா ரூமுமே ஒரே ஃப்ளோர்ல இருக்கும். சில வீடுகள்ல மட்டும் லாஃப்ட் ஏரியாவை வந்து ஒரு ரூமா செஞ்சு அவங்க வாடகைக்கு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹவுஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் கொடுக்குறாங்க. இதுவே ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ளாட்ஸ் தான். நாங்கள் இருக்கிற இடம் எப்படி அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு ஒரு லாஃப்ட் ஏரியாவை வந்து ஃப்ளாட்டாக மாற்றி நாங்கள் அங்கே வாடகைக்கு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
பெட்ரூம்ஸ் ரூமுங்க எத்தனை வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ நாங்க இருக்கிறது 1 பெட்ரூம் ஹவுஸ் தான். ஏன்னா நாங்க வெறும் 2 பேர் தான் இருக்கோம். இதுவே வந்து உங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னாக்கா வந்து நீங்க வந்து 2 பெட்ரூம் இல்ல 3 பெட்ரூம் அப்படி வச்சு நீங்க வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம். அது இல்லாம வந்து நீங்க மெயினா பார்க்க வேண்டியது வந்து ஃபர்னிச்சர். இங்க வந்து உங்களுக்கு 3 டைப் இருக்கு. அன்ஃபர்னிஷ்ட், பார்ட் ஃபர்னிஷ்ட் அண்ட் ஃபர்னிஷ்ட் அப்படின்ட்டு 3 டைப் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அன்ஃபர்னிஷ்ட்னா உங்களுக்கு வீடு வந்து காலியா கொடுப்பாங்க. நீங்க உள்ள போய் எல்லாமே வாங்கி போட்டுக்கணும். இதுவே நீங்க வந்து பார்ட் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நாங்க எடுத்த மாதிரி தான். நாங்க எடுக்கும்போது சில பொருட்கள் மட்டும் கூட வந்துச்சு. என்னென்ன பொருட்கள்னா வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஒரு பெட்டு, ஒரு அலமாரி கூட வந்துச்சு. அண்ட் கிச்சன் வந்து ஃபுல்லா கபோர்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கூட டேபிள், சேர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இல்லாம நாங்க வீட்டுக்கு வந்து சோஃபா, டிவி, மைக்ரோவேவ் எல்லாமே நம்ம தான் வாங்கி போட்டோம். ஸோ அந்த மாதிரி பார்ட் ஃபர்னிஷ்னா வந்து உங்களுக்கு சில பொருட்கள் கூட கொடுப்பாங்க. இதுவே ஃபர்னிஷ்னா நாங்க வாங்கின பொருட்கள் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. ஆனா வந்து உங்களுக்கு வாடகை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்ட்டு முன்னாலேயே யோசிச்சு வச்சுக்கிறது நல்லது. வாடகை பத்தி பேசும்போதே வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது அதையுமே முக்கியமா நீங்க பாருங்க. ஏன்னா வந்து வாடகை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செலவு மாச செலவுல. அதுவே வந்து இன்னொரு செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கவுன்சில் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லண்டன் எடுத்துக்கிட்டோம்னா வந்து லண்டன்ல ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கவுன்சில் டாக்ஸ் இருக்கு. அப்போ சில ஏரியால உங்களுக்கு அந்த கவுன்சில் டாக்ஸ் விலை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுவே வந்து சில ஏரியால வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ வந்து உங்களோட சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியா சரி வரும் அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி கவுன்சில் டாக்ஸ் லெவலு, வாடகை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்த்து தான் நீங்க வந்து வீடை வாடகைக்கு எடுக்கணும். இன்னொரு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா வந்து உங்களோட வீடு எந்த இடத்துல இருக்கு, ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கா அப்படின்ட்டு நீங்க மெயினா பாத்துங்க. ஏன் இது சொல்றேன்னாக்கா மெயினா லண்டன்ல வீடு வாடகைக்கு எடுக்க போறவங்க கிட்ட சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா வந்து லண்டன் உள்ள வந்து நீங்க வண்டியில டிராவல் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்க வந்து டியூப் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருந்தாக்கா உங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் மெயினா வந்து லொகேஷன், ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கா இல்லையா, இல்ல பசங்க வச்சுன்னு இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கா இல்லையா, இது எல்லாமே நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து streetchecker.co.uk அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஒரு சைட்டு. அதுல போயிட்டு நீங்க இப்போ சூஸ் பண்ண வீட்டோட போஸ்ட் கோடை போட்டு அதை செக் பண்ணுங்க. அதுல வந்து அந்த ஏரியாவை பத்தி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த கம்யூனிட்டியை பத்தி கொடுப்பாங்க. மெயினா உங்களுக்கு அந்த ஏரியாவோட கிரைம் ரேட்டை பத்தி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏரியா நல்ல ஏரியாவா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். மூணாவதா நீங்க செய்ய போறது வந்து ஹவுஸ் வியூவிங் தான். ஹவுஸ் வியூவிங்னா வந்து நீங்க வீட்டு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு டிசைட் பண்றது தான். ஸோ நீங்க அந்த ஹவுஸ் வியூவிங் அப்போ நீங்க என்னென்ன கவனமா செக் பண்ணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது வந்து வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ். வீட்டில் கேஸ் இருந்தாக்கா அது எல்லாமே நல்லா நடக்குதா அப்படின்ட்டு நீங்க செக் பண்ணிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக இருந்தாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து என்னாச்சும் டேமேஜ் இருந்தாக்கா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே நோட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிடணும். ஸோ அப்போ வந்து நீங்க வீட்டை விட்டு போகும்போது வந்து நீங்க டேமேஜ் பண்ணீங்க அப்படின்ட்டு உங்க மேல இது வராது. ஸோ அது நம்மளுக்கு ஒரு கேரண்டிக்கு தான் அது சொல்றேன். இன்னொன்னு நீங்க காலி வீடா இருந்தா கூட இந்த செவர்ல எங்கனாச்சும் டேமேஜ் எங்கனாச்சும் இருந்தாக்கா அதை ஃபர்ஸ்டே நீங்க நோட் பண்ணி வச்சு அவங்க கிட்ட சொல்லிட்டாக்கா அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு வந்து அந்த தண்ணி இருக்கிற இடத்துல இந்த பாத்ரூம்ல இல்லைனாக்கா வந்து கிச்சன் ஏரியா பக்கம் வந்து செவுத்துல வந்து ஈரப்பசங்க இருக்கா அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ முன்னாடியே ஏதாச்சும் டேமேஜ் இருந்தாக்கா பார்த்து வச்சுட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னாக்கா அது வந்து நம்மளுக்கு ஒரு கேரண்டி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஹவுஸ் வியூவிங் அப்போ சரிங்க. சரி, நீங்க ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன். நாலாவதா நீங்க செய்ய வேண்டியது வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஏஜென்ட் கூட அக்ரி பண்ணிடணும். மெயிலில் இல்லை ஃபோனில் எப்படியாச்சும் அக்ரி பண்ணிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காசு வந்து டெபாசிட் பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னாக்கா வந்து நிறைய பேர் வீடை வாடகைக்கு எடுக்கிறதுக்காக பார்க்க வருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்க லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, டெபாசிட் பண்ணி கொஞ்சம் காசு போட்டு லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னாக்கா வேற யாருமே வந்து அந்த வீடை வந்து வாடகைக்கு எடுக்க முடியாது. ஸோ அது பண்ணிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வந்து கான்ட்ராக்ட் போடணும் ஏஜென்ட் கூட இல்லைன்னா லேண்ட்லார்ட் கூட.
வீட்டு ஓனர் கூட. ஸோ அவங்க கூட நீங்க கான்ட்ராக்ட் போடும்போது மெயினா வந்து நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எதனாச்சும் அதுல ஆட் பண்ணணும், எதனாச்சும் சேர்க்கணும், டேர்ம்ஸ் சேர்க்கணும் அப்படின்னாக்கா நீங்க அதை நெகோஷியேட் பண்ணலாம் அவங்க கூட. இங்க வந்து கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம்ல தான் கொடுப்பாங்க. அப்படின்னா வந்து நாங்க அப்படிதான் எடுத்திருக்கோம் 12 மாசம். அப்போ நீங்க அந்த 12 மாசம் இந்த வீட்ல தான் இருந்தாகணும். நீங்க முன்னாலேயே போக முடியாது. ஸோ அந்த டேர்ம்ஸ் வந்து நீங்க உள்ள சேர்த்துக்கலாமா அப்படின்ட்டு அவங்க கூட நெகோஷியேட் பண்ணலாம். நீங்க முன்னாலேயே போறதா இருந்தாக்கா நோட்டீஸ் நாங்க வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னால நோட்டீஸ் குடுத்துட்டு நாங்க முன்னாடியே கிளம்பலாமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க நெகோஷியேட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்ல சேர்க்கலாம். சில ஏஜென்சி ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ட்ரை பண்ணி பார்க்கிறது நல்லதுதான். கான்ட்ராக்ட் முடிச்ச பிறகு வந்து உங்களுக்கு திரும்பி இந்த வீட்லயே இருக்கணும்னாக்கா நீங்க ரெனியூ பண்ணிக்கலாம். அந்த ரெனியூ பண்ணும்போது கூட நீங்க நெகோஷியேட் பண்ணலாம் கான்ட்ராக்ட்ட. ஸோ அத வந்து முக்கியமா நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து நீங்க அந்த வீடு பிடிக்கல, ரெனியூ பண்ண வேணாம்னாக்கா நீங்க அந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து இன்னொரு வீடியும் வாடகைக்கு பார்த்துக்கின்னு நீங்க போலாம். இல்ல வாங்கிக்கின்னு கூட போலாம். நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் வந்து நீங்க கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஆனா கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது யார் பேர்ல வீட வாடகைக்கு எடுக்கிறோமோ அவங்க அங்க இருந்தே ஆகணும் சைன் பண்றதுக்கு. 2 பேர் பேர்ல எடுக்கிறீங்கன்னாக்கா 2 பேருமே அங்க இருக்கணும். ஸோ அவ்வளவுதான். வீடு வந்து வாடகைக்கு எடுத்தாச்சு, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ வந்து லாஸ்டா நான் உங்ககிட்ட சொல்ல போறது என்ன அப்படின்னாக்கா வந்து மாசம் மாசம் நீங்க எப்படி வந்து வாடகை கட்டுவீங்க அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ சில மெத்தட்ஸ் இருக்கு. சில பேர் வந்து மாசம் மாசம் அவங்களே செய்யறது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க பேங்க்ல இருந்து டைரக்டா அவங்க ஏஜென்சி இல்லைனாக்கா ஓனர் பேங்க்குக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க காசு. இல்லைனாக்கா கேஷ்லயே எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. இல்லைன்னா செக்கு கொடுப்பாங்க. இல்லைனாக்கா வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெத்தடும் இருக்கு. ஆனா வந்து காமனா நிறைய பேர் யூஸ் பண்றது என்ன அப்படின்னாக்கா ஏஜென்சி இல்லைனாக்கா ஓனர் யாரு காசு வாங்குறாங்களோ அவங்க கிட்ட வந்து நேரா வந்து உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மாசம் மாசம் கரெக்டா ஒரே டேட்ல வந்து காசு எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாசம் மாசம் வாடகை கட்டிடலாம். ஓகே, ஸோ முடிஞ்சது. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ எதனாச்சும் ஒரு வீடியோல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் லண்டன் அப்படின்ட்டு லண்டன்ல வாழறதுக்கு வந்து மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.